எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆல்ரெடி பங்களாதேஷில் வந்து அன்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா வந்து அந்த ஹதி அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட் லீடர் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லீடர் வந்து கொல்லப்பட்டதுனால இப்போ வந்து இன்னொரு நியூஸும் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஹதி அந்த இதை வந்து கொல்லப்பட்டு அதை தொடர்ந்து வந்து பங்களாதேஷில் வந்து டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. அதாவது கண்ட்ரியோட ஹோம் அஃபேர்ஸ் அட்வைசர் வந்து ரெசிக்னேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை தொடர்ந்து வந்து இன்னொரு லீடரும் வந்து சுடப்பட்டிருக்காரு மண்டே அன்னைக்கு அப்படிங்கிறது வந்து நியூஸ் வந்திருக்கு. சுடப்பட்ட அந்த விக்டிம் பேர் வந்து என்னென்னா மொத்லேப் ஷிக்தார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நேஷ்னல் சிட்டிசன் பார்ட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து அன்ஐடென்டிஃபைட் கன்மென்னால் வந்து பட்டப்பகலில் வந்து கொல்லப்பட்டிருக்காரு. அதை குல்னா சிட்டி அப்படிங்கிற இடத்துல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஷூட்டிங் வந்து இன்டென்சிஃபை ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்து அங்கே அன்ரெஸ்ட்டாக தான் இருக்குது பங்களாதேஷில். இப்போ வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டு அந்த அந்த இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால இது வந்து எலெக்ஷனோட அந்த இது வந்து அன்சர்டனாக இருக்குது, நடக்குமாங்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த புல்லட் என்ன பண்ணியிருக்குன்னா அந்த விக்டிம் அந்த தலையில் வந்து அப்படியே உரசிட்டு அந்த இது போயிருக்கு. அது கொஞ்சம் இன்ஜுரி டீப்பாக தான் இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவர் வந்து உடனே இந்த குல்னா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. இப்போ வந்து அவுட் ஆஃப் டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இப்போது சுடப்பட்ட விக்டிம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இனிஷியலாக வந்து அதாவது வந்து அவரை வந்து ஷூட் பண்ணிட்டு மோட்டார் சைக்கிளில் வந்தாங்க, ஷூட் பண்ணிவிட்டு அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. போலீஸோட இந்த ப்ரிலிமினரி இந்த ஃபைண்டிங்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த இன்சிடெண்ட் வந்து அவங்க வீட்டில் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிய வருது. இன்ஸ்பெக்டர் அனிமேஷ் மோண்டால் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் அந்த இதுலேருந்து அந்த ஷூட்டிங் வந்து எங்கே நடந்த மதியத்தில் நடந்திருக்காது. இமீடியட்டாக அவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்திருக்காங்க. அந்த இடத்துல வந்து க்ரைம் நடந்த சீன்லேயும் போலீஸ் வந்து டிப்ளாய் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க, ஹாஸ்பிட்டல்லையும் டிப்ளாய் பண்ணப்பட்டிருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணப்படும். அதை ஆஃப்டர் அந்த ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் வந்து என்ன ஏதுன்னு தெரிய வரும், எதனால் ஷூட் பண்ணாங்கன்னு தெரிய வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஷூட்டிங் வந்து நடக்கிறது வந்து அன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறது வந்து இப்போ இன்டரியம் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரெஷராக தான் இருக்குது. அந்த ஹதி வந்து அந்த இறந்ததுக்கு அப்புறம் நடந்தது அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்போக் பர்சன் வந்து சொல்லியிருக்காரு. குலாப் மஞ்ச் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. சோஷியோ கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அந்த இதை சேர்ந்தவர் சொல்லியிருக்காரு. 32 இயர் ஓல்டு இன்குலாப் மஞ்சா ஸ்போக்ஸ் பர்சன் இறந்துருக்கார்ல ஹதியா, அது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சிங்கப்பூரில் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து அவருக்கு நடந்துட்டு இருந்திருக்கு டிசம்பர் 8. அதை 12th வந்து அவர் வந்து சுடப்பட்டிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் அவர் வந்து அதை ட்ரீட்மெண்ட் அந்த இது பணி உதவி இல்லாமல் அது வந்து யூஸ் இல்லாமல் இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து அந்த இன்குலாப் அந்த மஞ்சோட மெம்பர் செக்ரட்டரி அப்துல்லா அல் ஜபர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து ஹதியை வந்து கொன்னவங்க வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணப்படணும் சீக்கிரமாக, அந்த பிஃபோர் அந்த பார்லிமெண்ட்ரி எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா ப்ரொசஷன் வந்து ஆரம்பமாயிருக்கு. ஷாபக் இன்டர்செக்ஷன் அப்படின்னு வந்து இதில் வந்து 3:20 PM வந்து ஆரம்பிச்சிருக்கு அந்த டிஎஸ்சி ஏரியா அப்படிங்கிற இடத்துல. அப்புறம் வந்து எங்கே முடிஞ்சிருக்குன்னா சென்ட்ரல் ஷஹீத் மினார் அப்படிங்கிற இடத்துல ப்ரொட்டஸ்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்லோகன்ஸ் எல்லாம் சாண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்லேவரியா இல்லாட்டி ஃப்ரீடமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. டெல்லியா டாக்காவா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த இதில் இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இன்குலாப் மஞ்ச் அப்படிங்கிற ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலெக்ஷன் நடக்காது, இவருக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும், அதாவது அவங்க அந்த ஹதியை கொல்லவனை வந்து அரெஸ்ட் பண்ணுற வரைக்கும் எலெக்ஷன் நடக்காது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனும் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எதுவும் நடக்கவும் விட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. டெல்லியிலையுமே ஹை கமிஷன் அந்த ஏரியாவில் வந்து நம்ம அந்த தீபு சந்திரதாஸ் அப்படிங்கிறவர் வந்து மரத்தில் வந்து கட்டப்பட்டு கொல்லப்பட்டார்ல, அதுக்குமே ப்ரொட்டஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அவருக்கு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 2 சைட்லேயுமே அன்ரெஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ வந்து இது எப்படி அது முடிவுக்கு வரும் அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். இப்போ 2வது அந்த இன்சிடெண்ட் நடந்தது இனியும் வந்து அக்ரவேட் பண்ணுற மாதிரி ஆயிருக்கு அந்த அன்ரெஸ்ட்டை பங்களாதேஷில். காரணம் என்னங்கிறது இன்வெஸ்டிகேஷன்
அந்த இதில் தான் தெரிய வரும். வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.